சீரியல் கில்லர்ஸை பார்த்தாலே நமக்கு ஒரு வகையான பயம் வரும்ல. ஆனால் இந்த சீரியல் கில்லரு நமக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. தன்னோட வாழ்க்கையில் 71 பேரை கொண்டிருக்காரு. அந்த 71 பேரும் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் மட்டும்தான். பெட்ரோ அப்படிங்கிற இவர் அவரோட 14 வயசுல ஒரு ட்ரக் டீலருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டில் இவர் அந்த ட்ரக் டீலரை போட்டு தள்ளிடுறாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பயங்கரமான ஒரு கட்டத்தில் சண்டை வருது. அதில் அவங்க அப்பா அவங்க அம்மாவை 21 முறை கத்தியாலே குத்தி கொண்டுடுறாரு. இது அவர்னால ஏற்றுக்கவே முடியாத பெட்ரோ அவங்க அப்பாவை அதே மாதிரி 21 முறை கத்தியாலே குத்தி கொலை பண்ணுறாரு. தன்னோட பர்சனல் விஷயத்துக்காக கொலை பண்ணிட்டு இருந்த இவர் இந்த கொலை பண்ணுறது ரொம்ப பிடிச்சி போய் இருக்கிற கிரிமினல்ஸ்ல எல்லாம் தேடி தேடி கொலை பண்ணுறாரு. அப்படி கொலை பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு லைஃப்பில் ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணையும் லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நார்மலான பர்சன் மாதிரி ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் கொலை பண்ணவங்க எல்லாருமே ஒரு நார்மலான கிரிமினல்ஸ் கிடையாதுல்ல. இஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கிரிமினல் இவர் ஒய்ஃபை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த இவர் இருக்கிற எல்லா கேங்ஸ்டர்ஸையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் இவர் எப்படியாச்சும் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு எதுக்கு இத்தனை பேர்த்த கொலை பண்ணேன் அப்படின்னோடனே, எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் யாரையுமே கொலை பண்ணல, நான் பாட்டுக்கு ஸ்டாப் ஆகி ஒரு நார்மலான பர்சன் மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இவங்க தான் என் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. சரி, எல்லாத்தையும் எதுக்கு கொலை பண்ணேன் அப்படின்னு கேட்டால், என் ஒய்ஃபை கொலை பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ஜட்ஜு அவருக்கு 400 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஜெயிலுக்கு போன இவர் ஒரு நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்பின போலீஸ் 37 வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால், ஒரு ஃபேமஸான சீரியல் கில்லருக்கு ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஜெயிலுக்கு போய் அவர் அமைதியாக இல்லை, அங்கே இருக்கிற கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு 2 பேரா அப்படியே கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதனால அந்த ஜெயிலில் இருக்க கிரிமினல்ஸ் அந்த ஜெயிலை விட்டு வெளியே வர்றக்கே ரொம்பவே பயந்தாங்க. நம்ம எத்தனையோ சீரியல் கில்லர் பற்றி படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட்.